பாஸ் மண்டே ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்கும் சொல்றீங்களா? இப்போதைக்கு ஏஷியா மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. போன வாரத்தில் ரிலையன்ஸ், HDFC, ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. இதுல ரிலையன்ஸோட ரிசல்ட் ரொம்ப அப்ரப்டா பாசிட்டிவா இருந்தா கூட பேங்கோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால மார்க்கெட் இப்போதைக்கு ஃபாலோ ஆகி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷெடவு 0.03% ஃபாலோ ஆயிருக்கு. சைனா மார்டன் ஹாங்ஸிங் 0.6% பாசிட்டிவா இருக்கு. நிஃப்டி 0.1% ஃபாலோ ஆயிருக்கு. மெரண்டே காரணத்தினால இன்னைக்கு ஜப்பான் மார்க்கெட் ஹாலிடேவா இருக்கு. கடலுக்கும் கடலோட எல்லைகளுக்கும் அவங்க தேங்க் பண்ற விதமா அவங்க மெரண்டே அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளும் ஒரு விஷயத்தையும் நம்ம தேங்க் பண்ணா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத உண்மை. HSN Nifty பாயிண்ட் பண்ணுறது ஒரு கேப் டிஸ்கஷனா தெரியுது. ஏற்கனவே MSCI செக் பண்ணி சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இன்னைக்கு பேரிஷா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராங்கான வேரியேஷனும் எதிர்பார்த்தா கூட ரிலையன்ஸோட ரிசல்ட் பாசிட்டிவ் வந்த ஒரே காரணத்தினால மார்க்கெட் இப்போதைக்கு ஸ்லைட் பேரிஷ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப் 25,000 அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியை கம்பேர் பண்றோம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு அக்ரெசிவ் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் செஞ்ச வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் MSCI ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க.